ஆமென், இந்த கட்டிலிருந்தெல்லாம் நாம் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அன்றைக்கு அவன் கட்டப்பட்டிருந்த லாசருவை பார்த்து, அவன் லாசருவை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி, அந்த இடத்துல லாசரு கட்டவிழ்க்கப்பட்டால் மட்டுமே ஆமென் தேவன் இந்த இடத்துல ஆமென் லாசருவை உயிரோடு எழுப்பினதற்கு ஆமென் ஒரு அர்த்தம் ஆமென் உண்டு. ஆமென் லாசரு உயிரோடு எழுப்பி அவனுடைய கட்டு அவிழ்க்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல அவன் உயிரோடு எழும்பியும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென் இன்றைக்கும் ஆமென் கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டுகள் அறுக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்டது வீணாய் போகும். நாம் ஞானஸ்தானம் எடுத்தது கூட ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். பாருங்கள், இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டோருக்காக வாழ்கிறோம், ஆண்டோருக்காக ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் நாம் கட்டுண்டவர்களாய் அல்ல, கட்டிலிருந்து விடுதலாக்கப்பட்டவர்களாய் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டியது